ஹாய் மக்களே. கஞ்சனூர் ஆக்சுவலி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு இந்த ஊர். பனை திருவிழா தான் போயிட்டு இருக்கோம். கஞ்சனூர் பஸ் ஸ்டாப்ல வந்து இறங்கி ஒரு தார் ரோடு, லாங் தார் ரோடு, 1.5 கிலோமீட்டர் நடந்தே போறோம். வாங்க. நடந்து போகிறதா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நடுவழியில் ஒரு அண்ணன் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. ஒரு 2 பேர் நாங்கள் போயிட்டோம். இன்னொருத்தன் நாங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகும்போதே நிறையா செம க்ரௌடாக இருந்துச்சு. அதெல்லாம் திருவிழா நடந்துன்னு நினச்சிருந்தா கடைசியில் அங்கே கல் இறக்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாச்சு. பாண்டியில் தானே பண்ணுவாங்க, அந்த கல் இறக்கி விற்றுட்ருப்பாங்க. இந்த மடுகரை அந்த சைட்லலாம் எனக்கு தெரியும், நம்மளுக்கு பக்கத்து ஊர் தான். ஆனால் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு கேட்டதுக்கு தமிழ்நாடுன்னு சொன்னாங்களா, எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி இது எனக்கும் புரியல, இது வரைக்கும் எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ரூலுன்ட்டு. கல் விழிப்புணர்வு பற்றி நாடகம் நடத்தும்போது அந்த சின்ன சின்ன பாப்பாங்களாம் இந்த சட்டத்தோட ரூல்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 6, 7 இந்த தேதியெல்லாம் வந்து இந்த திருவிழா நடந்துருந்துச்சு. நாங்கள் வந்து போனது வந்து 7ஆம் தேதி தான் போனோம். ஃபஸ்ட்டு எங்களால் போக முடில, எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டோன்னு தோணுச்சு. அப்புறம் உள்ளே என்ட்ரான போது நிறைய சம்பவங்களை பார்த்தோம். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாமே பனைப்பொருளால் செய்யப்பட்ட உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அப்புறம் வந்து ஸ்பாட்டட் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கால்வாசி அங்கே வந்து ஷோ பண்ணது வந்து எல்லாமே பனை 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 பனையிலேருந்து செய்யப்பட்ட கட்டில்லாம் பார்த்தோம். அங்கே உள்ளார விற்பனைக்கு இருந்துச்சு. உணவு, பெண்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள், அஞ்சரை பெட்டி பின்னாடி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறையா இருந்துச்சு. என்னால் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே முடியல. பனையிலேருந்து அந்த கிழங்குலேருந்து எடுக்கப்பட்ட அல்வா, ஸ்வீட்ஸு, வீட்டுக்கு சைடில் கட்டுற தோரணங்கள், சின்ன குழந்தைங்களுக்கு விளையாட்டு பொருட்கள். பட் நாங்கள் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாமல் தான் வந்தோம். பட் ஆனால் என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமே, ஆனால் சாப்பிடாம வரல. நிறையா குழிப்பணியாரம், பனை அல்வா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு தான் வந்தோம். மதியம் பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் வந்து வெளியிலேருந்து பொதுப்பணி செய்யக்கூடிய 2 பேர் வந்து எல்லாேருக்கும் ஃபுட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க. காசோலை என்ற இந்த ட்ரீம் தான் வந்து இந்த பனை பொருட்கள்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க. அவங்ககிட்ட தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாமே கேட்டுருந்தாங்க. சீப் அண்ட் லோ ப்ரைஸில் தான் வந்து எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. இந்த கடையில் நம்மளால் நின்றுருக்க முடியாது, இன்னும் நிறையா கடைங்க இருக்குது உள்ளார. எல்லாமே போய் பார்த்துட்டோம். எல்லாமே பற்றி எல்லாருமே சொல்ல போகிறேன். வந்துட்டே இருங்க கூட, ஃபாலோ மீ. உள்ளே போனீங்கன்னா 2 சைடுமே கடை வீதிகள். இந்த சைடு டென்ட்டு, அந்த சைடு டென்ட்டு. உள்ளார வந்து பழமையான வீடு கட்டி வாழ்ந்த முறைகள், அப்புறம் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட பொருட்கள், உணவுப் பொருட்கள். ஒரு குட்டி பாப்பா இப்போ பார்ப்பீங்க, நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இவங்க தான் வந்து ஒரு நாடகம் நடத்தியிருப்பாங்க. இந்த பாட்டிக்கிட்ட தான் நாங்கள் குழி பணியாரம் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். வேறு மாதிரி இருந்துச்சுங்க. மக்களே, எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் திணை கனவு பனை திருவிழா எங்கே நடக்குது. இந்த திருவிழா விமர்சையாக வந்து 3வது ஆண்டு நடந்துட்டு இருக்கு. எல்லாமே பனைகளை பற்றி, பனைகள் இருந்து எடுக்கப்படுற உணவுகளை பற்றியும் எல்லாமே பாதியாக வகுத்து வச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் அப்படின்னு நிறையா செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு பேக் ஆன் ஸ்டேஜ் பனை கனவு திருவிழான்னு சொல்லிட்டு எந்தவித நன்கொடையும் வாங்காம பனை திருவிழா 3வது ஆண்டா நடத்திட்டு இருக்காங்க. பெண்கள் கொண்டு இங்க வந்து பனை ஏறுறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு, எல்லாருமே ஆண்களுக்கு பெண்கள் ஈக்குவல் தானே. இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல வராங்க, எனக்கு நான் எடுத்துட்டு வந்து பெண்களுக்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. விழுப்புரம் மக்களுக்கு ரொம்ப நன்றி. இதை எடுத்து நடத்துற ஃபங்க்ஷன்காரங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழோட பண்பாடு, அதோட கலாச்சாரம், அதோட கலந்துருக்கு. நம்மளோட உணர்வுகளை பனை கலந்து அடுத்த வருஷமும் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் வந்து சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் நினைக்கிறேன். அதாவது பனையோட விதையிலேருந்து, கிழங்குலேருந்து ஆரம்பித்து அது வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சு அதுலேருந்து என்னென்ன ரெடி பண்ணுறாங்கன்றது முதற்கொண்டு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. பனை ஓலை, பனை கீற்று, அந்த பனைப்பழம், நுங்கு, அதோட ஏஜ், இந்தந்த வயசெல்லாம் நம்ம குழந்தைக்கும் ஒரு பேர் வைப்பாங்கள்ல, அதேமாரி பனைக்கும் எல்லாவோட அந்த பூவிலேருந்து அந்த காயில் பிஞ்சு மரம், ஆண் மரம், பெண் மரம், பாலை, ஓலை, அதுலேருந்து செய்யக்கூடிய அந்த கல்லில் இறக்குவாங்கள்ல, அந்த சைடில் பை மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பாங்க கத்தி வைக்கிறதுக்கு. அது அவங்க இடுப்பில் கட்டிக்கிட்டு மரத்தோடு இணைச்சி ஒரு கயிறு மாதிரி திரிச்சு வச்சுருப்பாங்க. அதை ரெடி பண்ணுறதும் பனையில தான் ரெடி பண்ணுவாங்க. எல்லாமே அதில் வந்து காட்டியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே வந்து ஒரு புது அனுபவம்னு சொல்லலாம். எல்லாமே இந்த பனை திருவிழாவுக்கும் பனைக்கும் திருவள்ளுவருக்கும் நிறையா ரிலேஷன், பல பல கவிஞர்களுக்கும் ரிலேஷன் இருக்குது. எப்படின்னா,
அந்த காலத்துலலாம் பனை ஓலையில் தான் வந்து கவிதைகள் எல்லாமே எழுதி வச்சுப்பாங்க. ஸோ பனை வந்து நம்மளோட வாழ்வியல் நெறிகாட்டியாகவே இருந்திருக்கு அந்த காலத்துலேருந்து. இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் வந்து அந்த திருவிழாவில் வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. மக்கள் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள், ஆரவாரமாக வந்து வராங்க. காரு ஃபுல்லாகவே கார் தான், அவுட்டரில் எல்லாமே காரு தான் நின்றுருந்துச்சு. அப்புறமா வந்து நாங்கள் அங்கே பறை அடிக்கிறதுக்குன்னே சிறப்பு வாய்ந்த பீப்புள் வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்தாங்க. அவங்கள இன்டர்வியூ எடுக்கிறதா கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை மேலே கேளுங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்களே ஒத்துக்கிட்டு நம்மளுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோ அந்த அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு சிறப்பாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அவரோட ஸ்பீச்சை தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. சும்மா தரமாக கொடுத்துருப்பாரு, கேளுங்க. ஆனால் அவரை பேச வச்ச பாடி எனக்கு தான் தெரியும். ரொம்ப நேரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறமா ஒத்துக்கிட்டாரு. ஸோ போயிடலாமா உள்ளார? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மரத்தமிழன் கலைக்குழு செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மலுவத்தூர். தொடர்ந்து 3வது வருஷமா இங்க வந்து தமிழ்நாடு பனையேறிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் பனைக்கனவு திருவிழா வந்து நம்ம 3வது ஆண்டு வந்து இந்த நிகழ்ச்சிகள் பண்ணி இருக்கிறோம். நம்ம இங்க வந்து என்ன பண்றோம்னா, பறையாட்டம், மாடாட்டம், மயிலாட்டம், குதிரையாட்டம், பொய்க்கால் குதிரை போன்ற நாட்டுப்புற கலைகளை வந்து நம்ம இந்த மேடை ஏற்றி நம்ம பண்ணி இருக்கிறோம். பனங்கல் வந்து ஊர்வலமா வர சொல்ல நம்ம வந்து காலையில பறை வாசி ஊர்வலமா கொண்டு வந்து இருக்கிறோம். தொடர்ந்து 3ஆம் ஆண்டு நிகழ்ச்சி வழங்கிய நம்ம பனையேறி பாண்டியன் அண்ணனுக்கும், உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் தீபனுக்கும் மற்றும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அண்ணன் வேந்தன் சிவா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நேற்று நைட்டு ஒப்பாரி ஷோ போச்சு, ரொம்ப சிறப்பா இருந்தது. மக்கள்லாம் ரொம்ப பார்த்தாங்க. அடுத்த வருஷமும் நாங்க இந்த திருவிழா வந்து எதிர்பார்க்கிறோம். கட்டாயம் அடுத்த வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க நம்புறேன். நன்றி, வணக்கம். வேற எல்லாம் பாபா பாபா தான் பேசுறேன். இது பெண்ணு இல்ல, இது பெண்ணு இல்ல. நம்ம ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ பேக்ஸ், தேங்க்யூ. உங்க பேரு ப்ரோ? என்ன ஊரு? என் பேர் சாந்தேவ். நான் ஆகரம் சித்தாமூர். சிலம்பம் சுத்தலான்ட்டு வந்துக்கிறேன். சிலம்பம்மா? சாதாரண எங்க உட்காந்துருக்கீங்க? ஃபங்க்ஷன் அங்க நடக்குது. சுத்தி முடிச்சுட்டாங்க. சுத்தி முடிச்சிட்டீங்க. எத்தனாவது பரிசு வாங்கிருக்கீங்க? அதெல்லாம் இல்ல. பரிசுலாம் இல்ல, போட்டிங் மட்டும் கலந்துருக்கீங்க. பெரும்பாலும் பெண்கள் வந்து மரம் ஏறுறாங்க. அது சிறப்பு வாய்ந்த செயலா எனக்கு தெரியுது. அடுத்த வருஷமும் இந்த ஃபங்க்ஷன் வந்து வெகு சிறப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. விழுப்புரம் மாவட்ட மக்கள் வந்து இங்க வந்து 2 நாளா கண்டு கழிச்சு போயிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷமும் இது சிறப்பா நடத்துறது வந்து மக்கள் கையில தான் இருக்கு. இது நிறைய உள்நோக்கங்களோட தான் நடத்திட்டு இருக்காங்க. மக்களோட இந்த பனைப்பொருளோட புரிதலை பற்றியும் கல்லை வந்து உணவா ஆக்கணுன்ற ஒரு விழிப்புணர்வு பதிவை தான் வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இது கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும், வெகு விமர்சையா நடக்கும். தமிழ்நாடு முழுக்கவே பனை ஏறும் தொழிலாளர்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவுக்கு ரொம்ப நன்றி. ஹாய் கைஸ், பேசுங்க. பனைப்பொருளாலான பொருட்கள் எல்லாத்தையும் இந்த 6ஆம் திணை பனை கனவு திருவிழா என்பது நமக்கு உடன்பாடு இல்லாத பெரு நிறுவனங்களில் இருந்து எந்த விதமான நன்கொடைகளையும் பெறவில்லை. போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களும் மேடைக்கு எதிரில் வந்து அவர்களுடைய கேட்டுக்கொள்கிறோம். 6th டே வந்து ஆரம்பிக்கும் போது, அதாவது 6ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது இங்கதான் பனை படைச்சு அவங்களோட தொழிலை வந்து கடவுளாகவும் வணங்கி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்படி உள்ள போய் அங்க பார்த்துலாம். அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடு தோட்டம் செட்டப்லாம் வேற மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த விண்டேஜ் ஸ்டைல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா இது அவங்க வீடு ஏதோ சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காட்டாங்க மொபைல் கிட்ட. அது உள்ளார ஏதோ உங்களுக்கு செட்டப் பனைப்பொருள் செய்யற இடமா இது. ஆக்சுவலி அது அடுப்புன்னு நினைக்கிறேன். அங்கதான் சமைப்பாங்க. அண்ணா ஒரு ஆள் மட்டும் சொல்றேங்க. வாங்க வெளில வாங்க. எது சும்மா அப்படி பார்வைக்காக அதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அண்ணன் தான் பேச போறோம் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட. சொல்லுங்க. வணக்கம். உங்க பேருக்கும்? என் பேர் பாலசுப்ரமணி. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பூரி குடிசைன்னு சொல்லுவாங்க.
அதில் நம்ம இருக்க இடம் வந்து பனங்காடுன்னு அறக்கட்டளையாகவே இயங்கிக்கிட்டு இருக்கு 3 வருஷமா. இந்த பனை திருவிழா 3 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு சித்திரை மாசத்துல. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நடத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு பனைமரம் குறித்த புரிதலும், உலகத்திலேயே எந்த ஊர்லயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கல்லுக்கு ஏன் தடை இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் சிந்திக்கணும் அப்படின்னும், கல் ஒரு சாராயம் போன்ற ஒரு போதை வஸ்து கிடையாது, கல் உணவு அப்படின்றது பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவும் பனை குறித்த விழிப்புணர்வு முதல்ல தேவை. இன்னொன்று, பனைமரம் ஏறுறவங்கள ஜாதிவாதியா ரொம்ப மட்டம் தட்டப்பட்டிருக்காங்க பல காலமா. அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு பனையோட முக்கியத்துவமும் கல்லோட முக்கியத்துவமும், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கல் தடை இருக்கு அப்படின்றது மக்கள் சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே நடத்தி இந்த மாதிரி பனங்காடு அறக்கட்டளை எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்க பனை ஏரிகள் சங்கம் எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு தராங்க. பொதுமக்களுக்கும் நிறைய விழிப்புணர்வு இருக்கு. பார்த்தோம் வரம்பையில் நிறைய இதெல்லாம் பண்றாங்க. அந்த விழிப்புணர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா பனையும் பனை ஏறுறவங்க அப்புறம் கல், இது 3மும் மக்களுக்கு எளிதா சென்றடையணும். கல்லை பத்தி கொஞ்சம் இன்னும் தெளிவாகணும் மக்கள். ஆமா, புரிதல் வேணும். ஓரளவுக்கு ஆனால் புரிதல் வந்திருக்கு. கல்லுன்னு அது பேச முடியுது. ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி அப்படி பேச முடியாது. இப்போ நான் எங்க ஊர்ல கடலூர், நான் கடலூர்ல இருந்து வரேன். போன வருஷம் அந்த வீடியோ பார்த்தேன் நான். இந்த வருஷம் நான் இங்க வந்து பார்க்கறதுக்காக வந்தேன். இங்க நிறைய உணவுப் பொருட்கள், அதோட பனையில இருந்து தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் வந்து பாரிக்கு வச்சிருக்காங்க, விற்பனைக்கு வச்சிருக்காங்க. மக்கள் வெகு விமர்சையா வந்து அதை வாங்கி சாப்பிட்றாங்க, ருசிக்கிறாங்க. நானும் சாப்பிட்டேன். நான் என் ஊர்ல பனை இதோட புரிதல் தெரிஞ்சு ஒரு 100க்கும் மேற்பட்ட பனை விதைகளை நட்டிருக்கேன். அதுதான் குறிப்பிடத்தக்கது இந்த இடத்துல. எனக்கு இதை பெருமையா இருக்கு இந்த இடத்துல சொல்லும்போது, அண்ணன் இதுக்கு சொல்லும்போது. இன்னும் நான் மேலும் மேலும் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பண்ணணும். இந்த ஊர் வந்து இந்த கல்லுக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுத்து அரசாங்கமும் உங்களுக்கு வந்து அடிப்படை உரிமையில கொடுக்கணும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மூலயமா. முக்கியமா ஷேர் பண்ணுங்க. அதான் அண்ணன் சொன்ன மாதிரி நிறைய உண்மைகள் தான் இதுல நடக்குது. இது வந்து ஏதோ ஒரு திருவிழான்றது ஒரு விழா மாதிரி எடுத்து போகாம பண்பாடு, கலாச்சாரம், தமிழரோட வாழ்வியல், ரத்தத்தோட கலந்த ஒரு இதை பத்தி தான் சொல்றாங்க. நான் வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பா நான் தமிழக அரசுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, கல்லை உணவா அறிவிக்கணும். வேற எதுவுமே தேவையில்லை. எங்களுக்கு எந்த மானியமும் தேவையில்லை. கல் அரசு பறிமுதல் வாங்கி கொள்முதல் பண்ணி விற்கணுமோ அப்படிலாம் தேவையில்லை. கல்லை பொறுத்த வரைக்கும் பனைமரத்து கீழே வியாபாரம் ஆயிடுது. இதுல அரசோட தலையீடு எதுவுமே தேவையில்லை. அரசு வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான், பனையை வந்து உணவா அறிவிச்சு மற்ற மாநிலங்கள் இருக்கிற மாதிரி அறிவிப்பு செய்தாலே கொஞ்சம் பெரிய அது நன்றிக்குரிய விஷயமா இருக்கும். அதுதான் இயல்பான விஷயமும். எங்க பிள்ளைங்கெல்லாம் 8 வயசுல இருந்து இப்போ பிறந்ததுல இருந்தே குடிக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் மரம் ஏறுறாங்க. ஒரு பாண்டியன் அவர்களோட மகள் 2 மகளுமே மரம் ஏறுறாங்க. காலையிலயும் சரி ஒரு இரவுலையும் சரி ஒரு 1/2 லிட்டர்ன்ற அளவுக்கு கல் குடிக்கிறாங்க. அது எந்த ஒரு போதையும் இல்லை. உடம்புக்கு தேவையான சத்து அதுல நிறைய கிடைக்குது. உங்க பேர்? பாலசுப்ரமணி. என் பேர் தசரதன். மறுபடியும் நம்ம அடுத்த வருஷம் இந்த விழாவில் திரும்ப சந்திக்கிறோம். நம்ம சந்திக்கும் போது கல் உணவா அறிவிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. மனித தோட்டம் மாடிதான் ஏறுவாங்க, கையில சைட்ல அது பேர் எனக்கு